இந்த இருமரங்கிலும் பாருங்கோ ஃபுல்லாகவே புயல தோட்டம் தான். நீங்கள் இந்த முறை வந்து கூடுதலாக புயலை கண்டு தான் நட்டுருக்கீன்னு. இனிவில் கந்தசுவாமி கோவில் நாள் இருக்கு இந்த புயலைக்கு. ஒரு மாசத்துக்கு மேல இடக்கேன்னு அம்பிகை உடனாய ஞானலிங்கேஸ்வரர் கோயில். இதில் சிவகாமி அம்மன் கோயில் கொஞ்சம் இருண்டுட்டு. இனிவில் கந்தசாமி கோவில் வந்து மஞ்சம் செய்யறதுக்காக வந்து இந்த வணக்கம். நான் இன்றைக்கு நிற்கிற இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து யாழ்ப்பாணம் இனிவில் கிராமத்துக்கு தான் வந்தேன். நான் இனிவில் கிராமம் வந்து எப்படி வளைஞ்சி அடைத்திருக்கு என்று சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வேறு கேகேஎஸ் ரோட்டெல்லாம் வந்து உங்களுக்கு மோட்டர் பைக்கில் போய் நான் காட்ட போகிறேன். இந்த தோட்டங்கள் எல்லாம் காட்டியிருக்கிறேன் பாருங்க, எப்படி பச்சை பசைன்னு சொல்லி இருக்குது. வாங்க போய் என்னம்மா இனிவில் கோயில்கள் எல்லாமே பார்ப்போம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்குறவர்களே. வாங்க இந்த காணொலிக்குள்ளே பாருங்கோ. இனிவில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இப்படியே வந்து கேகேஸுக்கு போகுது பாருங்க. இனிவில் நான் அப்படியே இன்றைக்கு இனிவிலையும் அப்படியே மேதனாமடம் பார்த்து கொண்டு அப்படியே கொக்குவில் மட்டும் போவோம். ராஜேஸ்வர பிள்ளையா கோவில். ராஜேஸ்வர பிள்ளையா கோவில். இது வந்து இனிவில் இந்து கல்லூரி. இது வந்து இனிவில் பராசர பிள்ளையா கோயில் வந்து பின்பகுதி. இது வந்து கல்யாண மண்டபம் நடக்கிற இடம். இனிவில் கந்தசுவாமி கோவில். இது வந்து இனிவில் பருத்தியட பிள்ளையா கோயில்.
புயல கண்டு எல்லாம் நட்டு வந்து எவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த காலப்பகுதியில் வந்து இந்த மாதத்தில் வந்து புயல கண்டு தான் நடுவினேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நேரம் வந்து ஒரு 5 மணி அப்படி இருக்கும். சூரியன் மறைகிற நேரம். இயற்கையான ஒரு சூழலை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. வந்து கோயில தான் நட்டிருக்கு. இப்போவே வந்து அதின் தனிப்பை தானே அதின் ஒரு தனி மூட்டமாக இருக்குது. கோயில வந்து எப்படி இருக்கு இந்த கோயில இந்த ஃபுல்லாகவே பார்த்தா வந்து ஃபுல்லாகவே கோயில தான் நட்டுருக்கு. இனிவில் ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபுல்லாகவே கோயிலை கண்டு தான் நட்டுருக்குது. ஐயா வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னஞ்சு ஐயா வந்து கோயிலுக்கு மருந்தடிச்சு கொண்டிருக்கிறார். நீங்கள் அஞ்சு வெட்டு நடக்குது என்ன பெரிய இப்போ இதோடய நீ வெட்ட தொடங்கலாம். இதுக்கு எவ்வளோ நாள் இருக்கு இந்த கோயிலுக்கு? ஒரு மாதத்துக்கு மேலே நடக்க என்ன இளங்காண்டு என்ன சரி ஐயா. இந்த இருமருங்கிலும் பாருங்கோ ஃபுல்லாகவே கோயில தோட்டம் தான். நீங்கள் இந்த முறை வந்து கூடுதலாக கோயிலை கண்டு தான் நட்டுருக்கினேன். பாருங்க அந்த தோட்ட வழிகளையும் கூட ஒரு மேல் மாடி அழகிய ஒரு மேல் மாடி வீடு கட்டுக்கிடாது. இந்த பாருங்க மேல் மாடி வீடு ஒன்று கட்டி இருக்கீங்க. நல்ல வடிவான வீடு. ஜாலி பக்கம் வந்து ஜாலயம் வந்து எல்லாம் போயிட தோட்டம் தான். பாருங்க இந்த இதில் கட்டி இருக்கு. இதில் வந்து தான் இந்த கோயிலையை வந்து காய போடுற இடம். சொன்னதில் பிள்ளையா அவள் ஒன்று கட்டுப்பட்டு ஒன்றுருக்குங்க. அந்த கோயிலையை வந்து பிடுங்கி அந்த இதில் காய போடுங்க. தமிழ் வந்து மந்திரம் சொல்கிற கோவில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்கேஸ்வரர் கோயில். அதாவது ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக வந்து தோட்டம். ஃபுல்லாக வந்து தோட்டம் தான். இந்த இடத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லி. இதில் வந்து இப்போ வெட்ட தொடங்கிட்டீங்கன்னா வெட்டி அதில் காய போட்டு ஒன்று இருக்குன்னு. ஒரு மேல் மாடி வீடு வந்து கட்டி இருக்கு. நான் பார்த்த லிங்கேஸ்வர கோவிலுக்கு வந்து முன்னுக்கு இருக்கிறது தான் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கருங்கல் சிலை இருக்குண்டு.
இனிவில் சிவகாமி அம்மன் கோயில் கொஞ்சம் இருண்டுட்டு. இது வந்து பாருங்க, இனி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கொண்டு வர ஒரு 6-6:30 ஆயிட்டுது. இந்த திருவிழா இந்த தேர் திருவிழா வரைக்கும் நான் இந்த கோயிலை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இப்போ இனிவில் வந்து இந்த கோயில் எல்லாம் இருக்குன்ற சொல்லி ஒரு சுருக்கமான காணொலிக்கில் தான் இந்த இப்போ எடுக்க வந்தேன். நான் வந்து இனிவில் மஞ்சத்தடி முருகன் கோவில் பாருங்க. இந்த கோயில் வந்து வரலாறு வந்தது காரணம் வந்து என்ன சொன்னால், இனிவில் கந்தசாமி கோவில் வந்து மஞ்சம் செய்கிறதுக்காக வந்து இந்த இடத்துல வந்து தான் மஞ்சம் செய்தவை. அதால் இந்த பேர் வந்து மஞ்சத்தடி என்று வந்தது. அதுதான் இதுக்குரிய வரலாறு. இப்போ நான் சுருக்கமாக இந்த கோயிலை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இது இந்த தேர் திருவிழா வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த கோயிலை வந்து முழுவதுமாக எடுத்து காட்டுறேன். தான் வந்து இனிவில் கந்தசாமி கோயில் மஞ்சம் உருவாக்கியவர்.